ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ், அகெயின் விஜய் டெலிவிஷன்லேருந்து. ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க இல்லையா. இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஷூட்டிங் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னி வீடியோ மாதிரி. ஸோ அங்கே எப்படி ஆக்ஷன் அதெல்லாம் சொல்லி எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இது ஒரே நாள் ஷூட்டிங் தான். ஸோ அந்த ஒரு நாள் ஷூட்டிங்கில் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூம் போட்டு அப்படியே எடுப்பாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷூட்டிங் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவங்க இந்த காஸ்ட்யூம் முடிச்ச பிறகு இன்னொரு காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகி அதே இடத்துல ஒரே நாளே ஷூட் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரெக்னென்சி ரிவீல் அப்போ விஜய் அங்கே இருக்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸ்டில் நவ் வரைக்குமே. மேபி ஏன்னா விஜயோட காஸ்ட்யூம் வந்து நமக்கு இன்னும் ரிவீல் ஆகவே இல்லை. மேபி அவர் ப்ரெக்னென்சி ரிவீல் அப்போ ஏதாவது ஒரு காஸ்ட்யூம் போட்டிருந்தாருன்னா அது கண்டிப்பாக நமக்கு ரிவீல் ஆகிருக்கும். ஸோ ஒருவேளை டீம் வந்து அதை வாலண்ட்ரியாக கூட நம்மக்கிட்ட ஹைட் பண்ணுறதுக்காக கூட அவங்க வந்து டிஷர்ட் அதிலேயே இருந்திருக்கலாம். ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்றது நமக்கு இது வரைக்கும் தெரியல. விஜய் இருக்காரா இல்லை இல்லாமல் தான் ப்ரெக்னென்சி ரிவீல் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு 99% வந்து விஜய் இல்லாமல் தான் ப்ரெக்னென்சி ரிவீல் ஆகும். அந்த கார் சீனுக்காக தான் அவர் அங்கே இருந்திருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா விஜய்க்கு சீன் இருந்தாலும் அங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எனிவே, ஸோ விஜய் இருந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிடும். ஸோ விஜய் இல்லாமல் பண்ணால் தான் அங்கே விஜய் வீட்டில் வந்து சீன் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனிவே, ஸோ இந்த ஒரு ஹாப்பியான ஒரு அந்த சீன் மேக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே வந்து பாட்டியே அவங்க இவங்களும் பயங்கரமாக வந்து நம்ம ரோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது அவங்க கேரக்டருக்கு கிடைச்ச வெற்றி தான். பட் இருந்தாலும் அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஒரு நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா தகவலும் உங்களுக்கு அலர்ட்டில் வர எந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். காவேரி அங்கேயுமே பயங்கரமான எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அதுலேயே குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே பயங்கரமாக இருந்தது. இந்த பக்கம் விஜயும் நம்மளுடைய குமரனும் அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக வேறு லெவல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இதை என்ஜாய் பண்ணீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.